மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, விவரம். வணக்கம் ஸ்ரீதர். இன்று தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரத்தின்படி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15, 16 ஆகிய தேதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திற்கு நாளையும் அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை தொடரக்கூடிய அந்த வேளைகளிலே அந்த மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான அறிவிப்பை தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையமானது தொடர்ந்து வழங்கி வருகிறது. குறிப்பாக தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு, அதாவது அதி கனமழையிலிருந்து லேசான மழைக்கு வரை அந்த வாய்ப்பானது இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இன்றிலிருந்து தொடங்கி 18ஆம் தேதி வரை இந்த மழையினுடைய நிலவரமானது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.